ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாதனம் மகாபரிவாதனம் மகாபரிவாதனம். இங்கே தெய்வத்தின் குரல் பாகம் 5 குரு என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 110 ஆரம்பிக்கிறது. நம்முடைய மதத்தின் சிறப்புகளை எல்லாம் பெரிய சிறப்பாக ஒன்று தோன்றுகிறது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றேதான் என்று காட்டுகிற ஒரே மதம் இந்து மதம்தான் என்று பல பேர் அறிவாளிகள் அந்நிய தேசத்தவர்கள் கூட ரொம்பவும் சிறப்பித்து சொல்கிறார்கள். அதாவது நம்முடைய மதத்தின் சிறப்புகளிலெல்லாம் பெரிய சிறப்பாக ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றேதான் என்று காட்டுகிற ஒரே மதம் இந்து மதம்தான் என்று பல பேர் அறிவாளிகள் அந்நிய தேசத்தவர்கள் கூட ரொம்பவும் சிறப்பித்து சொல்கிறார்கள். எந்த மதத்திலும் இல்லாத அத்வைத ரத்னம் இருக்கிற இந்த மதத்தில் எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு இத்தனை துவைதமான ஆச்சார அனுஷ்டானங்களும் சாமி பட்டாளமும் இருக்கிறதே, இவை ஒன்றுக்கொன்று ஒரே முரண்பாடாக இருக்கிறது என்று அவர்களில் ரொம்ப பேர் வருத்தப்படுகிறார்கள். ஆனால் எனக்கோ என்ன தோன்றுகிறது என்றால், அத்வைதம் நம்முடைய பெரிய சிறப்பு தான் என்றாலும் அதைவிடவும் சிறப்பாக எது தோன்றுகிறது என்றால், இப்படி ஒன்றேயான அத்வைதத்தை சொன்ன மதத்திலேயே வித்தியாசமாக இத்தனை வர்ணாசிரம வியவஸ்தைகளும் இத்தனை பட்டாளமாக தெய்வங்களும் வைத்திருப்பதுதான். அத்வைத்தம் ஏக பரமாத்மா என்பது ஐடியல். இத்தனை சுவாமி பட்டாளம் இத்தனை விதமான ஆச்சார வியவஸ்தைகள் என்பது பிராக்டிக்கல். பிராக்டிக்கலில் ஆரம்பித்து கிரமேண படிப்படியாக முன்னேறினால்தான் ஐடியலுக்கு போய் சேர முடியும். இப்பொழுதே ஐடியல் என்று எத்தனம் பண்ணினால் ஒன்று தோல்வியாக ஆகும், அல்லது அதைவிட தப்பாக ஹிபாக்ரசியாக போலி வேஷமாகத்தான் ஆகும். அத்வைதத்தை சொன்ன மதத்தில் இத்தனை துவைதத்துக்கு இடம் கொடுப்பதா என்று கொஞ்சம் கூட தயங்காமல் ஜனங்களின் மனப்பான்மையை நன்றாக புரிந்து கொண்டு அனுதாபத்துடன் பரமகருணையுடன் இத்தனை தர்மாச்சார பிரிவினைகளையும் சாமி பட்டாளத்தையும் இடம் கொடுத்து வைத்து கொண்டிருப்பதுதான் சிறப்புகளில் பெரிய சிறப்பு. அதனால்தான் அத்வைத ஆச்சாரியாளர் நம்முடைய பகவத்பாதாலே வர்ணாசிரம வேஸ்தைகளை எல்லாம் மறுபடி நன்றாக ஒழுங்குபடுத்தி நிலைநாட்டினார். பஞ்சாயதனம் என்று 5 தெய்வங்களை வைத்து பூஜை பண்ணும்படியாக ஏற்பாடு செய்தார். அதோடு சுப்பிரமணியரையும் பூஜை பண்ண என்கிற மாதிரி சுப்பிரமணிய புஜங்கம் பாடி வைத்திருக்கிறார். ஷண்மத ஸ்தாபனம் என்று பண்ணும்போது அதில் சுப்பிரமணிய உபாசனையான கௌமாரம் என்பதையும் சேர்த்து கொண்டார். இன்னும் ராமன், கிருஷ்ணன், நரசிம்மமூர்த்தி, அம்பாள் என்று எடுத்துக்கொண்டால் அதிலேயே திரிபுரசுந்தரி, பவானி, பிரமராம்பா, சாரதாம்பா என்று பல ரூபபேதங்கள், கங்காதி புண்ணியநிதிகள் என்று ஒன்று பாக்கி இல்லாமல் அத்தனை சாமி பட்டாளத்தின் மேலேயும் ஸ்தோத்திரங்களை பாடி வைத்திருக்கிறார். அனன்ய பக்தி ஆதர்சத்திற்காக யுக்தியே ஆனதினால் இப்பொழுது நான் ஒரே மூர்த்தியிடம், தெய்வமூர்த்தியோ குருமூர்த்தியோ ஏதோ ஒன்றிடமே பூர்ண பக்தியும் வைப்பதை பற்றி விசாரணை பண்ணி குருவிடமே அப்படி வைத்துவிட்டால் போதும் என்று முடிக்கப் போவதால் நீங்கள் எல்லோரும் இப்பொழுதே அப்படி பண்ண ஆரம்பித்து விட வேண்டும் என்று அர்த்தமில்லை. பெரிவா சிரித்துக்கொண்டே, எனக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்னுடைய சந்திரமௌலீஸ்வரரை விட்டுவிட்டு போய்விட்டீர்களானால் என்ன பண்ணுவது? அவர் இல்லாமல் எனக்கு எப்படி பிக்ஷை பிழைப்பு நடக்கும்? அவர் இல்லாமல் மடம் என்ன ஆகிறது? ஆச்சாரியால் தானே இப்படி மடங்கள் வைத்து அவற்றில் தன் பெயரை வைத்து இருக்கும் குருக்களே இத்தனை சுவாமிகளையும் வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றுக்கும் பூஜை செய்ய வேண்டும் என்று ஏற்படுத்தி இருக்கிறார். இது என் பிழைப்பை பற்றிய விஷயம். உங்களை எடுத்துக்கொண்டாலும் விதவிதமான மூர்த்திகள் உங்களுக்கு வேண்டித்தானே இருக்கிறது. ஏதோ ஒரு ரூபம், அதிலேயே பூர்ண திருப்தி என்கிற எண்ணம் வரவில்லை தானே. பாட்டின் ராகமாளிகை மாதிரி சுவாமியிலும் பலதை கோத்து கொடுத்தால்தானே ரசமாய் இருக்கிறது. ஆகையினால் நான் ஒன்றிடமே அனன்ய பக்தி என்று பிரசங்கம் பண்ண போவதெல்லாம் ஐடியலை ஞாபகப்படுத்தத்தானே ஒழிய அதை இப்பொழுதே அனுசரிப்பதற்காக அல்ல. யுக்தி அனுபவம் என்று 2 சொன்னேனே, அதிலே யுக்தியாக இப்பொழுது அனன்ய பக்தி பற்றி சொல்லப்போவது. அது இப்பொழுது உங்கள் அனுபவமாகி விட வேண்டும் என்று அர்த்தமில்லை. அனன்ய பக்தி நடைமுறை சிரமங்கள். ரொம்பவும் உயர்ந்த நிலைக்கு போய்விட்டால் அனன்ய பக்தி என்பது ஆத்மாவுக்கு அந்நியமாய் எதுவுமே இல்லை என்று அதிலேயே ஆணி அடித்த மாதிரி நின்று விடுகிற ஞானமாகி விடுகிறது. அதற்கு அடுத்த நிலையில் மனசே அடியோடு போகாத நிலையில் அந்த மனசுக்கு ஆலம்பரமாக ஏதோ ஒன்றை மட்டும் தேவைப்பட்டு அதிலேயே அது பூர்ணமாக நீடித்து தோய்ந்திருக்கின்ற யோக்கியதை கிடைத்திருக்கும். அப்பொழுது வேண்டுமானால் ஒரு மூர்த்தியிடமே அனன்ய பக்தி பாராட்டலாம். மற்றபடி பல மூர்த்திகளிடம்
அவை ஒவ்வொன்றும் ஒரே பரமாத்மாவின் தோற்றுமை என்ற உணர்வோடு அவற்றுக்கிடையே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்ற சமரச பாவத்தோடு பக்தி செலுத்த தோன்றுவதுதான் மனுஷ்ய மன இயற்கை. அதிலே தப்பும் இல்லை. ஒரே ஒரு மூர்த்தியிடம் பக்தி, அது குருமூர்த்தி என்று சொன்னால் இன்னொரு தினசாக கூட கேள்வி எழும்பலாம். ஒருவருக்கே ஒன்றுக்கு மேற்பட்ட குரு இருக்கலாம். வெவ்வேறு சாஸ்திரங்களை வெவ்வேறு குருவிடம் ஒருவர் படித்திருக்கலாம். வெவ்வேறு மந்திர தீட்சைகள் வெவ்வேறு குருவிடமிருந்து பெற்றிருக்கலாம் என்ன, உங்களிலேயே தீட்சையானவர்களில் பல பேருக்கு அப்படித்தான் இருக்கும். நீங்கள் இந்த விஷயமாக யோசித்து பார்க்காவிட்டாலும் சொல்கிறேன். உங்களுக்கு பிரம்மோபதேசம் பண்ணியது யார்? தகப்பனார் தானே. அதாவது அவர்தான் உங்களுக்கு காயத்ரி தீட்சை தந்த குரு. பல பேருக்கு இந்த விஷயம் தோன்றுவதே இல்லை. மந்திர தீட்சை என்றால் ஏதோ பஞ்சாட்சரி அஷ்டாட்சரி மாதிரி பண்ணிக்கொள்வதுதான் என்று நினைக்கிறார்களே தவிர, தங்களுக்கு மந்திரராஜம் எனப்படுகிற காயத்ரி தீட்சை ஆகியிருப்பதோ, அப்படி தீட்சை கொடுத்த குரு தன்னுடைய பிதா என்பதோ பல பேருக்கு ஞாபகமே இருப்பதில்லை. அதோடு கூட பஞ்சாட்சரி அஷ்டாட்சரி போன்ற ஏதோ ஒரு மந்திரமும் உபதேசமானவர்கள் உங்களில் இருப்பீர்கள். பெரும்பாலும் இவற்றை தகப்பனாரிடமிருந்து இல்லாமல் வேறொருடமிருந்து தான் வாங்கி கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட தீக்ஷா குரு ஆகிவிடுகிறதல்லவா? ரொம்பவும் பெரியவர்களாக இருந்த சில பேருக்கே ஒன்றுக்கு மேற்பட்ட குருமார்கள் இருந்திருப்பதுண்டு. சாஸ்திரங்களை உத்தேசித்து வித்யா குரு ஒருவராகவும் சந்நியாசம் கொடுத்து ஆசிரம குரு இன்னொருவராகவும் இருப்பார்கள். 2 குருக்களையுமே ஸ்தோத்திரம் பண்ணி எழுதியுள்ள பெரியவர்கள் இருக்கிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.